அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருமை தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கடும் பசியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியிடம் வினவுகின்றார்கள், எனக்கு கடுமையான பசியாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஏதாவது உணவு உண்டா என்பதாக கேட்கின்றார்கள். சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மனைவி கூறுகின்றார்கள், இங்கு தண்ணீரை தவிர ஏதும் உணவு கிடையாது என்பதாக கூறுகின்றார்கள். சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அப்படியா என்று கேட்டுவிட்டு, நான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வீட்டுக்கு நான் சென்று வருகின்றேன் என்பதாக கூறிவிட்டு செல்கின்றார்கள். அந்த செல்லும் வழியில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பாதி வழியில் சந்திக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடன் பேசியவர்களாக கூறுகின்றார்கள், சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே, உங்களை பார்ப்பதற்காக வேண்டி நான் உங்களுடைய இல்லத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக கூறுகின்றார்கள். என்னுடைய வீட்டில் சாப்பிடுவதற்கு ஏதேனும் உணவு கிடையாது, தண்ணீரை தவிர. உங்களுடைய இல்லத்துக்கு வந்து நான் சாப்பாடுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்று நான் வருகின்றேன் என்பதாக கூறுகின்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய வீட்டிலும் இதே நிலைமை என்பதாக கூறுகின்றார்கள். அவர்கள் இருவரும் முடிவு செய்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டுக்கு நாம் செல்வோம் என்பதாக அவர்கள் இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி அவர்களுடைய இல்லத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதே பாதை வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாயக திருமேனியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இந்த விடயங்களை சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், நானும் உணவு உட்கொண்டு பல நாட்களாக இருக்கின்றது, நான் இப்பொழுது என்ன செய்வது என்பதாக